மேஷன் மைக்ரேஷன் என்ற நிறுவனமும் மட்டக்களப்பு குட் ஷெப்பர்ட் சர்வதேச பாடசாலையும் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறுவனத்தின் கிளை காரியாலயத்தை இன்று சனிக்கிழமை 21/6/2025 குட் ஷெப்பர்ட் சர்வதேச பாடசாலையில் ஆரம்பித்து வைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வாய்ப்புகளை வழங்கி வரும் மேஷன் மைக்ரேஷன் நிறுவனமானது மட்டக்களப்பு மாணவர் மற்றும் இளைஞர் யுவதிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் கல்விக்கான வாய்ப்புகளை வழங்கும் நோக்குடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீண்ட காலமாக இயங்கி வரும் பாடசாலையில் தனது கிளை காரியாலயத்தை நிறுவியுள்ளனர். இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனும், கௌரவ விருந்தினராக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டேவிட் ஜான் மேக்கலரும், சிறப்பு விருந்தினர்களாக மட்டக்களப்பு மாநகர நகரபிதா சிவம் பாக்கியநாதன், மாநகர சபை ஆணையாளர் நாகராஜா தனஞ்சயன் மற்றும் வைத்தியர் பாமதி ஞானசெல்வம் கலந்து கொண்டனர். To lead us in prayer. I kindly request everyone to rise and join in this moment of reflection and gratitude. We bless you in the name of Jesus Christ. So we proceed the program because it's getting very warm here. So it's better to move on the rest of the program. Good morning to everybody that's here. It's quite a hot day. But we're very grateful to be here as part of this inauguration session. We gather here not just to cut ribbons or open a veil today, but it's to celebrate the beginning of something meaningful, a journey of opportunities, dreams and new possibilities. கிடைத்து அந்த நாட்டிலே ஒரு பிரஜையாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் நான் தெரிவு செய்த பாதை அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்றதால அந்த எங்களுடைய அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாக நான் இருக்க விரும்பவில்லை. நான் இலங்கைக்கு மூல வந்தேன். ஆனால் எங்களுடைய மண்ணிலே இன்று பல இளைஞர்கள் யுவதிகளுடைய கோரிக்கை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அபிலாசைகள், அவங்களுடைய ஆசைகள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படியாவது வெளிநாடுக்கு போக வேண்டும். இதுதான் எங்களுடைய எல்லா இளைஞர் யுவதிகளுடைய ஆசை. ஆனால் அவர்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த நிலையிலே கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகும் பொழுது இயலாவிட்டால் வெளிநாடுக்காவது போகும் என்ற நிலை தான் வரும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் வெளிநாடுகளுக்கு போவதை விட எங்களுடைய மாவட்டத்திலே இருந்து நாங்கள் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். இருந்தாலும் வெளிநாடுக்கு போகும் பொழுது போக விரும்பியவர்களுக்கு நேர்மையாக, ஊழல் இல்லாமல், மோசடி இல்லாமல் ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய, அதாவது தங்களுடைய வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய, வெளிநாடுக்கு போற வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையான ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி இந்த மண்ணிலே இருந்தால் இன்னும் அதிகமான வாய்ப்புகள் உருவாகலாம். உங்களுக்கு தெரியும், இன்று பல மோசடிகள் நடக்கின்றது. பலர் தங்களுடைய வாழ்க்கை முழுதும் சேமித்த காசுகளை போலியான கன்சல்டன்சிகளை நம்பி இழந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மேசான் கன்சல்டன்சி மைக்ரேஷன் ஃபர்ம் இந்த பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இந்த குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டுடன் பார்ட்னர்ஷிப்புடன் ஒரு சிறந்த ஒரு வழியை, வெளிநாடுக்கு போக விரும்பியவர்கள் ஒரு சிறந்த வழியை காட்டுவார் என்று நான் இந்த இடத்தை எதிர்பார்க்கிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்த சகோதரர் ரொஷான் அவர்கள், நான் கடந்த காலத்திலே குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டுடைய ஒரு டைரக்டராகவும் இருந்தவர். நான் அவருடைய உறவுகள் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள். அவருடைய ஒரு நண்பர், அவர் இன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் தான் எனக்கு இந்த அழைப்புதலை காமித்திருந்தார். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. எதிர்வரும் காலங்களில் இந்த மாணவர்களுக்கும் மாணவியருக்கும் இந்த குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் மற்றும் மேசான் இமிகிரேஷன் ஊடாக, மைக்ரேஷன் கன்சல்டன்சி ஊடாக ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் அனைவரும் வகுப்பீங்க என்று எதிர்பார்த்து கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். சேவைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சேவைகள் இந்த மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமானதும் அத்தியாவசியமானதுமாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொழும்பு போன்ற இடங்களில் உள்ள நல்ல
பாடசாலைகள் கல்வி நிறுவனங்கள் போல் இந்த குட்ஷெப்பர்ட் கான்வென்ட்டும் குட்ஷெப்பர்ட் காலேஜும் முன்னிட வேணும் என்பதுதான் எனது அவா. அது அவர்களது சேவைகள் மேலும் மேலும் இந்த பிரதேசத்துக்கு தொடர வேண்டும் என்று கூறி இந்த மைசன் நிறுவனத்தின் சேவையை நாங்கள் பாராட்டுகின்றோம். அந்த பாராட்டுதலோடு அவங்களது சேவை டிரான்ஸ்பேரன்சியாகவும் சட்டபூர்வமானதாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த மைக்ரேன் பற்றிய நிறைய விடயங்களை கூறி சென்றுள்ளார்கள். உண்மையில் மட்டக்களப்பு மாநகரை பொறுத்தவரையில் ஏற்கனவே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கூறிய மாதிரி அந்த வெளிநாட்டுக்கு செல்கின்ற மோகம் அவருடைய இளையவர்கள் மத்தியில் அதிகம் காணப்படுகின்றது. அவர் கூறிய மாதிரியே உண்மையில் எங்களுடைய நாட்டில் இலவச கல்வியை மேற்கொண்டு ஒரு OLA தாண்டிய பிறகு இல்லை யூனிவர்சிட்டிலையும் ஃப்ரீயாக அவங்களோட டிகிரியை முடிச்ச பிறகு வெளியில் போகக்குள்ள எங்கள் நாடு உண்மையில் ஒரு தனி மனிதனுக்கு கல்விக்காக பல லட்சம் ரூபாயை உண்மையாக செலவழிச்சிருக்காங்க. ஓயில் வரை படித்தால் கூட 1 மில்லியனாவது குறைந்தது செலவழிச்சிருக்கோம் ஒரு நபருக்காக. ஆனால் அதற்கு பின்னர் அவர் வெளிநாட்டுக்கு போய் ஒரு எங்களுடைய அந்த அந்நிய செலாவணியை பெற்று தரலாம் என்றாலும் கூட எதிர்காலத்தில் அவர் இந்த நாட்டுக்கே அவருடைய மூளையையும் அவருடைய உழைப்பையும் கொடுப்பதாக இருந்தால் எங்கள் நாடும் மேலும் அபிவிருத்தி அடையும்.